தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற இணையவழி தொடர் ஓட்டத்தில் இன்றைக்கு 49ஆம் நாள் நிகழ்வில் தொடர இருக்கிறோம். ஆளுமைகளை அழகிரிசாமி ஐயா அவருடைய கதைகளை தொடங்கி வைத்த நாம் தமிழொலி அவருடைய சிறுகதைகளை நிறைவு செய்துவிட்டு கீரா என்கிற மகத்துவத்தினுடைய சிறுகதையை நாம் கதை சொல்லி வாயிலாக நாம் கேட்டு வருகிறோம். தோழமைகளை அவரை பற்றி நான் இணையத்தில் தேடுகின்ற பொழுது விகடன் என்கிற தலைப்பின் கீழ் இருக்கக்கூடிய அந்த இணைய பகுதியில் ஒரு சில பதிவுகளை படிக்க நேர்ந்தது. அவரிடம் சந்தித்த நபர் கேட்டாராம், கீராவிடம் இன்னும் சொல்லப்படாத கதைகள் இருக்கா என்று கேட்டேன் என்று கேட்கிறார். அதற்கு ஐயா பதில் சொல்லுகிறார், இருக்கு, முல்லா இருக்கத்தானே செய்யும், எல்லாத்தையும் சொல்லி முடிக்க முடியாதே, சொல்ல முடியாதபடி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, எந்த காலத்துக்கு சொல்ல முடியும், மனசுக்குள்ள இன்னும் நிறைய கதைகள் கிடைக்க. முதியோர்களை குறிவைத்து வதைத்த கொரோனா முதல் அலை காலத்தை இசை கொண்டுதான் கடந்தார் கீரா என்று பதிவு செய்கிறார். அவர் சொல்லுகிறார், இசை தெரிஞ்சவனுக்கு தனிமை கிடையாது, சங்கீதம் துணை இருக்கும் என்று சொல்லுங்க. அவர் கொரோனா காலத்தை இப்படி ஒப்பிடுகிறார். தாது வருட பஞ்சத்தோடு கொரோனா பேரிடர் காலத்தை ஒப்பிட்ட கீரா அந்த காலத்தில் மக்கள் பட்ட அவஸ்தைகளை எல்லாம் சோகதெல்லாம் ததும்ப பகிர்ந்து அவர் சொல்லுகிறார், அதோடெல்லாம் ஒப்பிடும்போது கொரோனா எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று தன்னுடைய வாழ்ந்த காலத்தில் 2 மனிதர்களை அழித்த பேரிடர்களை ஒப்பிட்டு செய்து பேசுகிறார். அப்படிப்பட்ட கீரா ஐயா அவருடைய கதையான மின்னல் என்கிற கதையை இன்றைக்கு 49ஆம் நாள் நிகழ்வில் கேட்க இருக்கிறோம். தோழமைகளை இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லல் வாயிலாக பயணிக்க இருக்கக்கூடிய என் அருமை மாணவி 3ஆம் ஆண்டு இளங்கலை தமிழ் ஸ்ரீ சேவகன் அண்ணாமலை கல்லூரி தமிழ் துறையில படிக்கக்கூடிய சி ராஜபாரதி என்கிற மாணவி இன்றைக்கு நம்மோடு இணைய இருக்கிறார். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நீண்டதொரு பட்டியலை இணைத்துக் கொண்டே போகலாம். எங்கள் கல்லூரியின் சார்பாக வெளியில் நடக்கக்கூடிய எல்லா பேச்சு போட்டிகளிலும் கட்டுரை போட்டிகளிலும் குறிப்பாக மேடை ஏறினால் இவருக்கு பரிசு நிச்சயம் உண்டு என்கிற அளவில் மேடையை தன்வசப்படுத்துகிற மிகப்பெரிய இலக்கிய ஆகும். அதே சமயத்தில் படிப்பிலும் அவர் வகுப்பில் முதன்மையானவர் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டேன். மாணவர்கள் என்பது பாட புத்தகத்தோடு மட்டும் நின்றுவிடக் கூடாது. அவர்கள் எல்லாவற்றையும் இருக்கக்கூடிய பல்வேறு நிலைகளிலும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்கிற நிலையில் உதாரணம் மிக்கவர் சித்திரவேல் அவருடைய மகள் ராஜபாரதி. அவருடைய அம்மாவும் மிகப்பெரிய நாட்டுப்புற கலைஞர். அவர் இணையத்தில வலையொலியாகவே ஆரம்பித்து அவர் கதை சொல்லி வருகிறார், கோலமிடுகிறார், ஒப்பாரி பாடல் பாடுகிறார். நல்ல அவரும் ஒரு மிகச்சிறந்த, அவருடைய ராஜபாரதியினுடைய அக்காவும் சரி, அவருடைய தம்பியும் சரி, அவர்களும் அப்படித்தான். படிப்பில் மட்டுமல்லாது மேடைகளில் இலக்கியத்தால் ஆளுமை செலுத்துகிற ஆளுமை ராஜபாரதி அவர். நான் தொடக்கத்திலே சொன்னது போல சமீபத்திலே எங்கள் கல்லூரியில் தமிழ் துறையிலே வெள்ளி வட்டம் என்கிற நிகழ்வு நடைபெற்றது. அதிலே அவர் சிலப்பதிகாரத்திலே வருகிற அந்த காட்சி பதிவை, மதுரையில் மன்னனுடைய அந்த அவையில் நடந்த காட்சி பதிவை அவர் நடித்து காட்டிய விதம் இருக்கிறதே, இன்னமும் வியப்பு அடைகிற வகையில் அவருடைய அந்த மொழியினுடைய வெளிப்பாடு, முகத்தினுடைய வெளிப்பாடு, மேடையில் இருந்து அவர் நடித்து முடித்த பிறகும் அதிலிருந்து வெளியில் வர முடியாத அளவில் இருக்கக்கூடிய நிலையில இருந்த பார்வையாளர்களாகிய நாங்கள், அப்படி சிறப்புமிக்க மாணவி. நான் அவரிடம் தொடர்பு கொண்ட நேரம் சரியாக 8:09. அம்மா இந்த மாதிரி ஒரு இதுமா நீந்தாமா பேசணும் அப்படின்னு சொல்லுவா. ஐயா நான் கதை படிக்கலையே அப்படின்னு சொன்னாப்ல. அடுத்த வார்த்தை, ஏண்டா பாப்பா உன்னால முடியாதான்னு கேட்டேன். ஐயா என்னால முடியும். இதுதான் எங்களுக்கு ஆசிரியருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெகுமதியாக பார்த்து
மாணவர்கள் முடியும் என்று சொல்லுகிற அந்த ஒற்றை வார்த்தை தான் ஊதியத்தை காட்டிலும் உள்ள அன்போடு ஏற்கிற இந்த மன மகிழ்வுதான் வாழ்க்கையில் கிடைக்கரிய மிகப்பெரிய சொத்தாகவே நாம் பார்க்கிறோம். அப்படி என் மனம் கவர்ந்த மாணவி, மதிப்புமிகு மாணவி ராஜபாரதி அவர்கள் இன்றைக்கு மின்னல் என்கிற கதையை சொல்ல வருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையை வருக, கதை சொல்க. அனைவருக்கும் என் இனிய இரவு வணக்கம். என்னை ஏற்கனவே எல்லாரும் சொல்ல எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதனால என்னை புகழ்ந்த ஐயாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் பயணிக்கக்கூடிய அத்துணை ஆளுமைகளுக்கும் என்னுடைய முதல் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய மின்னல் என்னும் தலைப்பிற்குள் நுழைகின்றேன். அதாவது இந்த மின்னல்ங்கிற தலைப்பு என்னன்னா, ஒரு பேருந்து பயணத்துல போறதுதான் இந்த கதையுடைய முழு இதுவே இந்த ஒரு பேருந்துல போறதுதான். பேருந்துல நான் அதிகமா போனது இல்லை. ஏன்னா இந்த கதையில பார்த்தோன்னா இனிமே உண்மையாவே போகவே மாட்டேன். எப்பவுமே அந்த பஸ்ல நான் போகவே மாட்டேன். நீங்களே இனிமே போக மாட்டேன் நான் சொல்ல போற கதையை கேட்டீங்கன்னா. அதனால பஸ்லயே போறது இல்லை. ஏன் அப்படின்னா, நான் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். இன்ன வரைக்குமே பஸ்ல போயிட்டு திருப்பி சில்லறை வாங்கிட்டு வந்ததே இல்லைனா. அதனால எங்க அம்மா என்னைய பஸ்ல இருந்து அனுப்பவே மாட்டாங்க. இப்ப என்ன அப்படின்னா, பஸ்ல போற கதை எப்படி தொடங்குறாரு அப்படின்னா, பஸ்ல போறாங்க. போகும்போது ஒருத்தர் என்ன சொல்றாங்க, ஏற்கனவே ரெண்டு சீட்டு தான் இருக்கும். இப்ப 3 சீட்டு 4 சீட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பஸ்ல, பேருந்து எல்லாத்துலயும். இப்ப 2 சீட்டு தான் இருக்கும். ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, அவரை நெருக்கிக்கிட்டு ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஒருத்தர் சொல்றாரு, தள்ளி உட்காருங்க ஐயா, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, ரொம்ப இடசமா இருக்கு, தள்ளி உட்காருங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. பக்கத்துல உள்ள சொல்றாரு, தள்ளி உட்காராம பெண்ணு உன் தலையில உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. அதுக்கு பக்கத்துல சொல்றாரு, தள்ளிதானே உட்கார சொன்னேன், அதுக்கு ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவ்வளவு ரோசம் உள்ள ஆளு உங்க சொந்த பிளஸர்ல நீங்க போகணும், நீங்க எதுக்கு இந்த பேருந்துல வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அடுத்து கோவமா பேச ஆரம்பித்தார். அடுத்து பக்கத்துல கேட்கிறாரு, ஏன் நான் ஏன் சொந்த பிளஸர்ல போனேன், ஏன் நீ போக கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல அப்படியே வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கு. பஸ்னாலே இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதனாலதான் நான் பஸ்ல போறது இல்லை. அப்ப இந்த பக்கம் ஒரு சண்டை வந்துகிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் ஒரு பக்கம் என்னன்னா, ஒருத்தர் தட்டியான ஆசாமி இவ்வளவு பெருசா இருக்காரு, அவர் ஏறி அப்படி உட்கார்ந்துகிட்டு பஸ்னாலே அப்படி ஒரு இடத்துல நிப்பாண்ட பிறகு அப்படியே வேர்த்து ஊத்து நமக்கு அப்படியே ஒரு புழுக்கமா இருக்கும். அப்ப அந்த இடத்துல நிப்பாண்ட பிறகு அவர் நமக்கு அந்த மாதிரி நேரத்துல நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னு வந்ததுக்கு அப்புறம் தான் ஊர்ல உள்ள கடவுள் பேர் நம்ம வாய்க்குல வரும். எனக்கு அப்படித்தான். நான் இப்ப என்னன்னா, ஏதாச்சும் ஒரு மார்க் பேப்பர்லாம் ஐயா கொடுக்க போறாருன்னா அப்பதான் எனக்கு ஊர்ல உள்ள கடவுள் பேர் பூராமே வரும். கடவுளே கருப்பா என்னைய எப்படி நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு என்னைய எப்படியாவது பாஸ் ஆகி விட்டுரு அப்படிலாம் சொல்லுவேன். அவர் அங்க உட்கார்ந்து இருக்காரு. உட்கார்ந்துகிட்டு என்ன சொல்றாருன்னா, சோ ராமா, என்னோட அப்பனே, என்னுடைய கந்தா கதிர்வேரா, என்ன புழுக்கம் என்ன வேக்காடு, இந்த பஸ்ல மனுஷன் ஏறுவானா, இந்த பஸ் இன்னைக்கு நகரவே நகராது போலவே, நம்ம எப்பதான் ஊர் போய் சேர்றோம்னு சொல்லிட்டு அவர் உட்கார்ந்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு. உட்கார்ந்து என்ன இனிமே ஜென்மத்துக்கு நம்ம பஸ்ல போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க உள்ள உட்கார்ந்து கத்த ஆரம்பிச்சாரு. அந்த பஸ்ல உள்ள ஒரு மொத்தம் எத்தனை பேர்னா 45 பேர். 45 பேர்ல 43 பேரு ஆண்கள், 3 பேரு கிழவிகள் இருந்தாலே அந்த பஸ் எப்படி இருக்குங்கிறது இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு ஏற்கனவே தெரியும், கிழவிகள் இருந்தாலே ஊரு கதை உலக கதை சண்டைகள்னா அந்த இடத்துல வருமே. அப்ப அவங்க எல்லாம் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அதுல 45 பேர்ல 43 ஆண்கள் பத்தியுமே சொல்ல போறது இல்ல, 2-3 ஆண்கள். அதுல ஒரு ஆண் யாருன்னா ஒரு போலீஸ்கார். அவர் எப்படி உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா, சட்டம் தன்னுடைய கடமை செய்யற மாதிரி அவர் என்ன பண்றாருன்னா அழகா தூங்கிட்டாரு. அந்த பெரிய துப்பாக்கி எடுத்து கையில வச்சுக்கிட்டு அப்படியே இந்த பக்கம் அப்படி தொங்க போடுவோம் இல்லையா, இந்த பக்கம் தொங்க போட்டுட்டு அந்த கதவை ஓரமா கண்ணில் வச்சுட்டு அவர் வேலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி ஓரமா வச்சுட்டு அப்படியே அழகா தூங்கி வழிகிறாரு, நல்லா தூங்கி வழிகிறாரு. இன்னொரு ஆண் யாருன்னா ஒரு பல் டாக்டர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அதாவது என்ன அப்படின்னா, நம்ம என்ன ஒரு தொழில் செய்யறோமோ அந்த தொழில் நோக்கிலதான் நம்மளோட எண்ணம் போகும். இப்ப பாக்குறோம், போலீஸ் அப்படின்னாலே நம்மளை பார்த்தா என்ன திருட்டு பையன் மாதிரியே இருக்கானே அப்படின்னு அவரோட எண்ணம் போகுமே தவிர வேற எந்த மாதிரி அவரோட எண்ணம் போகாது. அப்ப அவர் பல் டாக்டர் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்படி உட்கார்ந்துக்கிட்டு பஸ்ல உட்கார்ந்துருக்க 45 பல்ல மட்டும்தான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, வேற எதையும் பார்க்கல. ஏன்னா அவர் புத்தி அப்படித்தான் போகும், பல்ல அப்படியே பார்த்துட்டு யார் ஆனா அவர் எப்படி இருக்காரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவரோட முகத்தை அவர் சொன்னாங்க, யாரு போலீஸ சொன்னா, போலீஸ் அப்படின்னா சட்டி வடிவம் மாதிரி இருக்காரு. என் மூஞ்சியெல்லாம் பார்த்தா நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. அதே மாதிரிக்கே போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, சட்டி வடிவம் மாதிரி இருக்கா, கண்ண கரைன்னு இருக்காரு, இப்படி தொங்க போட்டு இப்படியே படுத்து கிடக்குறாரு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரிக்க பல் டாக்டர் எப்படி இருக்காரு அப்படின்னா, இப்படியே எல்லாத்து பல்லையும் பார்த்துட்டே இருக்காரு. அவர் ஒரு காலத்துல அவ்வளவு அழகா இருந்தாராம். அதாவது பாக்குறதுக்கு கலையா லட்சணமா அவ்வளவு அழகா இருந்தாரா.
இப்ப எப்படி இருக்காரு, அதாவது இப்ப உள்ள நிலைமையில எப்படி இருக்காருன்னா, மூஞ்சி எல்லாம் ஒரு மாறியா போய் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காரு. ஏன் அப்படி இருக்காரு அப்படின்னா, அவருக்கு வர்ற நோயாளிகள் அப்படி சொத்த பல்ல பார்த்து பார்த்து, பூச்சி பல்ல பார்த்து பார்த்து, அந்த துர்நாற்றத்தால மூஞ்சில வாங்கி வாங்கி அவர் மூஞ்சி வந்து ஒரு மாறியாவே போச்சாம். அந்த அளவுக்கு அவருக்கு மூஞ்சி அந்த அவ்வளவு கொடூரமா இருக்குது. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, தன்னோட எதிர்க்க உள்ள அவர் எதிர்க்க உள்ளவர் எப்படி இருக்காருன்னா, இத்தனை பல்லு வச்சிருக்காரு. இவ்வளவு பெரிய பெரிய பல்ல வச்சுக்கிட்டு இருக்காரு. அதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, உலகத்துல 8வது அதிசயமா சேர்க்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, அவரோட பல்லுல ஒரு பல்லு முளைக்க வேண்டிய இடத்துல 2 பல்லு முளைச்சிருக்கு. அதே மாதிரிக்கு 2 பல்லு போதும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நிறுத்தாம 3 பல்லையும் வேற முளைக்க வச்சிருக்காரு. அப்ப ஒரு இடத்துல ஒரு பல்லு இருக்காம, இங்க ஒரு பல்லு, இங்க 2 பல்லு, இங்க 3 பல்லு, அப்ப 32 பல்லு இல்லாம கிட்டத்தட்ட 52 இருக்கும் போல இருக்கு. அதுகளே பாத்துக்கிட்டு இருக்காரு. ச்சே, இவர் நம்மளுடைய மருத்துவமனைக்கு வந்தா இவர்கிட்ட நிறைய காசு கறக்கலாமே சொல்லிட்டு இவர் பாத்துக்கிட்டே இருந்திருப்பாரு போல இருக்கு. இவர் ஒரு ஆளு. அடுத்து வந்து 3 கிழவி சொன்னா, 3 கிழவி என்ன அப்படின்னா, ஒரு கிழவி 3 கிழவியுமே 3 சீட்ல உட்காந்துட்டாப்ல. தனித்தனியா உட்கார்ந்திருந்தாலே பெரிய கலவரம் ஒரு பஸ்ல. 3 கிழவியும் 3 சீட்ல உட்காந்துட்டாங்க. ஒரு கிழவி என்ன பண்ணுது அப்படின்னா, வாய் நிறைய நல்ல வெத்தலைய போட்டுக்கிட்டு, நல்லா பாக்கெல்லாம் சுண்ணாம்பெல்லாம் போட்டு நல்லா கொதன்னு குழப்பி வச்சுக்கிட்டு, நல்லா மென்னுகிட்டு அவ வாட்டுப்படி படுத்திருக்கா. எப்படி படுத்திருக்கா? ஒரு கண்ணை மூடியும், ஒரு கண், அதாவது நான்லாம் கிளாஸ்ல வந்து சில நேரம் படுத்துருவேன். படுக்கும் போது ஐயா வர்றாரா அப்படின்னு ஒரு கண்ணில் பார்த்துட்டு ஒரு கண்ணில் தான் தூங்குவேன். அந்த மாதிரி அந்த பாட்டி ஒரு கண்ணை மூடிக்கிட்டு இன்னொரு கண்ணை திறந்துகிட்டு யாராவது இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இங்கிட்டு மொண்டுகிட்டே அவ வாட்டுக்கு இப்படியே படுத்து கிடக்குறா. படுத்து கிடக்கும் போது இந்த வாயில முள்றா வர அது என்ன பண்ணுது அப்படின்னா, இங்க வடிஞ்சு வந்து நிக்குது. இப்ப விழுவோமா, அப்புறம் விழுவோமா, இப்ப விழுவோமா, அப்புறமா முகூர்த்த நாள் பார்த்துட்டு நிக்குது அந்த ஓரமா உள்ளது. அது ஒரு பக்கம் நிக்குது. இன்னொரு பாட்டி எப்ப பஸ் எடுத்தாலோ, எப்ப பஸ் நின்னுச்சுன்னு தெரியல, எங்க ஏறணும் தெரியல, எங்க இறங்க போறோம் தெரியல, தூங்கிட்டாங்க. அதுக்கு பக்கத்துல உள்ள பாட்டி அந்த வாயில குதப்பிக்கிட்டு இருக்கா அவங்க. அந்த பாட்டியை பார்த்து அப்படியே முறைச்சுக்கிட்டு இருக்கா. கொடூரமா முறைச்சுக்கிட்டு இருக்கா. ஏன் முறைக்கிறா அப்படின்னா, இது நம்ம மேல விழுந்துருமோ, விழுந்தா இவளை என்ன சொல்லி திட்டலாம், இவளை எப்படி எல்லாம் நம்ம திட்டலாம் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இப்படியே முறைச்சுக்கிட்டு, ஏன்னா விழுந்தா அந்த அம்மா மேலதானே விழுகும். அதனால இப்படியே பாத்துக்கிட்டே இருக்கா. விழுந்துருமோ விழுந்துருமோ சொல்லிட்டு முறைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப 3 பாட்டி இப்படி இருக்கும்போது பஸ் வந்து எடுக்கிறதாவே இல்ல. பஸ் வந்து எங்க நிக்குது அப்படின்னா, அப்ப வந்து பேருந்து நிறுத்துறதுக்குன்னு பேருந்து நிழற்படை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த இடம் வச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல அழகான தென்னை மரம், புங்க மரம், எல்லா மரமும் வச்சிருக்கிறாங்க. ஆனா பேருந்து வந்து அங்கன நிக்காம பிரேக் போட்டு, இப்ப பேருந்து நிழற்படை இருக்குன்னு அது போய் 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு நிக்குது. நான் போற பேருந்தெல்லாம் 2 கிலோ, நான் பேருந்து எங்க பிரேக் போட்டான்னு அங்கேயே போய் நிக்கும். அதே மாதிரி அவர்கிட்ட வந்து பிரேக் போட்டு அங்கேயே நிக்கிது. அவருக்கு கரெக்டா அங்கனதான் நிப்பாட்டுறன்னு என்ன அவசியம்? அவர் இஷ்டம். அவர் தான் பஸ் ஓட்டுறாரு. அவர் பின்னாடிதான் நம்ம இருக்கோம். அதனால என்ன எப்படி வேணாலும் அவர் கொண்டு எங்க வேணாலும் நிப்பாட்டலாம். அதனால கொண்டு போய் அங்கே நிப்பாட்டிட்டாரு. இவர் என்ன, ஏன் எங்க நிப்பாட்டி இருந்தா என்ன சொல்லிட்டு சில பேர் உட்காந்து முணுன்னு பேசிட்டே இருக்கா. ஒவ்வொருத்தவங்க என்ன சொல்றா அப்படின்னா, இவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா, இல்ல இந்த ஊர்லயே ஏதாச்சும் பேசாம தங்கிடுவோமா, ஊருக்கு போவோமா போக வேணாமா, இப்படின்னு சொல்லிட்டு இது சில பேர் இருக்கா. சில பேர் தைரியமா என்ன பண்றாங்கன்னா, கண்டக்டரையும் டிரைவரையும் நல்ல நல்ல வார்த்தைகள், அமிர்தமான வார்த்தைகள் திட்டுறாங்க. இவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு. வெளியில பார்த்தா கண்டக்டர் டிரைவரும் அழகா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ வாட்டுக்கு அழகா என்னென்ன ஊர் கதை இருக்கோ உலக கதை இருக்கோ எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் வந்து தன்னுடைய அந்த பேருந்து இது பள்ளிக்கூடத்து வண்டியில இருந்து வரிசையா பிள்ளைகளை இறக்கிக்கிட்டு வரிசையா கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க உல்லாச பயணம் போறாங்களா எங்க போறாங்க அப்படியே வரிசையில கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மூட்டை தூக்குற அந்த கூலி பசங்கள் எல்லாருமே ஆபாசமான வார்த்தைகளை பேசிக்கிட்டு அவங்க வாட்டுக்கு வந்து விளையாண்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு போறாங்க. இந்த பஸ் நகருமா நகராதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் பார்த்துக்கிட்டு போற பிள்ளைகளையும் பார்த்துட்டு பேசிக்கிட்டு போற பயிர்களையும் பார்த்துட்டு இவங்களும் வருவாங்களா வரமாட்டான்னு கண்ணத்துல சில வச்சு 45 பேர்ல பாதி பேர் இப்படியே பாத்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்காங்க. சில பேர் தூங்குறாங்க, சில பேர் வெத்தலையை போடுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு வழியா கண்டக்டர் ஏறி வந்துட்டாரு. சில பேருக்கு தெய்வத்தையே பார்த்த மாதிரி அப்பா வந்துட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சில பேரு எப்பதான் வர்றான்னு சொல்லிட்டு மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நேரவே திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது எல்லாருமே உட்கார்ந்துட்டா 45 பேருமே உட்கார்ந்துட்டாங்க. 2 பேர் மட்டும் புதுசா ஏறுறாங்க. ஏறி நின்னுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்படி நின்றுகிட்டு உட்காரும் இடம் இல்ல அவங்களுக்கு வந்து உட்கார்றதுக்கு இடம் இல்லாதனால எங்கட உட்கார்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இப்படியே உட்கார்ந்து நிக்கிறாங்க. நிக்கும் போது டக்குன்னு கண்டக்டர் உள்ள ஏறிறாரு. கண்டக்டர் உள்ளே 2 பேரையும் பார்த்து டேய் இறங்குடா கீழே அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அவர் இறங்குன்னு சொன்னா இறங்கித்தான் ஆகணும். ஏன்னா நான் தான் பஸ்ல இருந்து ஏறி நீ எப்படி என்ன இறங்க சொல்லலாம்னு சொல்லி கேட்க முடியாது. நம்மளை இறக்கி விட்டு தள்ளி விட்டு போயிட்டே இருக்காங்க. அதனால இறங்கிடணும். இறங்கிட்டு இப்ப நிக்கிறார். அவர் வந்து ஏறி நின்றுக்கிறாரு. ஏறி நின்றுகிட்டு இப்ப ஏறா உள்ள அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்களும் எதுவுமே சொல்லாம அழகா ஏறி வந்து உட்கார்ந்து நின்றுக்கிறாங்க. நின்றுகிட்டு இப்படி பாக்குறாரு கண்டக்டர் எல்லாத்தையும் பாக்குறாரு. அப்ப டிரைவர்கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி 45 சீட்டு 400 சீட் நம்பர் வந்து 482 ஆலம்பாக்கம் 1 ரைட் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு பஸ் நம்பர் எங்க இறங்கணும் எங்க நிப்பாட்டணும் எல்லாத்தையும் சொல்லிட்டு ரைட் அப்படின்னு சொல்லிடுறாரு.
பஸ் அப்படியே அழகா நகர ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காத்து உள்ள வருது. எல்லாருக்கும் சொர்க்கத்துக்குள்ளே போன மாதிரி கேக்குது. மெதுவா அப்படி பஸ் போகுது. நேரா போய் ஆலம்பக்கத்துல போய் இப்படி நிப்பாட்டும் போது ஒரு அசைச்சிட்டு இப்படி பஸ் நிப்பாட்டுது. நிப்பாட்டின பிறகு போய் பஸ்ஸ போய் பிரேக் போட்டு நான்லாம் அப்படிதான் காரைக்குடிக்கு போகும்போது பஸ் பிரேக் போட்டா நான் போய் பாட்டி மேல இருந்தேன். என் பின்னாடி 4 பேர் இருந்தா போட்டிக்கு போகும்போது. அதே மாதிரிக்கு போய் பிரேக் போட்டு எல்லாரும் போய் விழுந்து சில பேர் தூங்கிட்டு இருந்தாலும் அப்பதான் கொஞ்சம் முழிக்கிற, அதாவது முழுசா முழிக்கல, பாதி முழிப்போமா வேணாமா, கொஞ்சம் இஷ்டப்பட்டோம் கஷ்டப்பட்டோம் முழிப்போமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஒத்த கண்ணுல பார்த்துட்டு முழிக்கிறா. முடிச்ச பிறகு ஒரு பாட்டி 3 பாட்டில ஒரு பாட்டி மட்டும் தன்னோட பணம் கூடையெல்லாம் ஒண்ணு இருக்கு, அந்த கூடையை அப்படியே எடுத்துட்டு இறங்கிட்டா. ஒரு பாட்டியோட கதை முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 பாட்டி தான் இருக்கா. அப்ப அந்த இடத்துல திடீர்னு கலகலன்னு ஒரு சவுண்ட் வருது. அந்த பாட்டி இறங்கின இடத்துல ஆலம்பட்டி நிப்பாட்டின இடத்துல கலகலன்னு ஒரு சிரிப்பு சத்தம் கேக்குது. என்னடா என்ன எதுவும் இல்லாம திடீர்னு ஒரு கலகலன்னு சிரிப்பு சத்தம் கேக்குது. அப்படியே எல்லாருக்கும் தென்றல் வருடிக்கிட்டு போற மாதிரி இருக்கும். ஒரு பொண்ணு ஏறினா எல்லாருக்கும் அப்படியே தென்றல் வருடுற மாதிரி தானே இருக்கும். ஆகும்போது எல்லாம் வருடுற மாதிரி இருக்கு. இப்படி திரும்பி பாக்குறா ஒரு கிராமத்து பொண்ணு. அது என்னன்னா பல நிறைய கதம்ப பூ வச்சுக்கிட்டு கதம்ப ஸ்மெல்ல அப்படியே அந்த பேருந்து ஃபுல்லா கதம்ப ஸ்மெல்லா இருக்கு. அப்படியே ஏறுது மேல. ஏறின பிறகு இந்த இடுப்புல ஒரு குழந்தைய தூக்கி வச்சுட்டு அது பாட்டு ஏறி வந்து உள்ள நிக்குது. உள்ள நின்ற பிறகு போலீஸ்காரரை பார்த்து அந்த பிள்ளை வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருது. பார்த்த பிறகு அதாவது என்ன பண்ணா சின்ன பிள்ளையில வந்து போலீஸ்காரரை பார்த்து அந்த பயம் சிரிப்பேன். பெரிய பிள்ளையான பிறகுதான் ஒளியுவேன். அந்த பஸ் வண்டி எடுத்துட்டு போய் ஒளியுவேன். அப்படியே வண்டி முடியெல்லாம் அப்படி வச்சுக்கிட்டு ஒளியுவேன். அப்ப அந்த பிள்ளைய பார்த்து வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருது அந்த போலீஸ்காரரை பார்த்து. அவர் பாக்குறாரு. ஏய் போக்கிட்டு போயிரு என்னடா பண்ற அப்படின்னு கேக்குறாரு. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, தன்னுடைய தொழில் எப்படியோ அந்த மாதிரிதான் வர. அவர் வந்து வாடா கண்டு அப்படிலாம் சொல்ல, போக்கிரி பயில திருட்டு பயில என்னடா அப்படி இருக்கிற முழிக்கிற அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அந்த 3 பாட்டி என்ன பண்றா அப்படின்னா, வாடா கண்ணு என் செல்லம்ல என் ராசால வா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொண்டாந்து வச்சுக்கிறாரு. அந்த பிள்ளையும் அந்த பெண்ணும் மேல ஏறினதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். அது என்ன தெரியல, அவ்வளவு நேரம் இருந்த அந்த பஸ்ல இருந்த மூதேவி விலகிட்டு மகாலட்சுமி வந்துருது. பஸ் பூரா மகாலட்சுமி வந்துரு. அந்த அளவுக்கு ஒரு குதூகலமா எல்லாரும் இருக்கிறார். இருக்கும்போது எல்லாரும் அந்த சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு சிரிக்கிறான். அந்த சின்ன பிள்ளையோட மூஞ்சி எப்படின்னா செந்தாமரை போல முகமும் அவரோட கண்ணங்கள் வந்து பால் கண்ணங்கள் மாதிரி கண்கள்லாம் அவ்வளவு அழகா இருக்குதான். அந்த கண்ணை வச்சுக்கிட்டு எல்லாரும் இப்படி சுத்தி சுத்தி பாக்குது. எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சா. தூங்குன எல்லாரும் அந்த தடியால இருக்கிற ஆசாமி, இந்த பேருந்துல உள்ள டாக்டர், அந்த போலீஸ்கார் எல்லாருமே எந்திரிக்க ஆரம்பிச்சிடறா. எல்லாரும் எந்திரிச்சுட்டு அந்த பிள்ளையோட சிரிக்க ஆரம்பிச்சிடறா. அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா அந்த பாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சது. பாட்டி வந்து ஊரு கதை உலக கதை, அவரோட கணவர் என்ன பண்றாரு, மாமியா என்னோட கொடுமைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல கலகத்தை முட்டுறதுக்காக என்னென்ன சொல்லணுமோ எல்லாம் பாட்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறா. 2 கிழவி சொல்லிட்டு இருக்கவோ அந்த பாட்டு பிள்ளையும் சிரிச்சு சிரிச்சு அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கு. பையன் வாட்டுக்கு போலீஸ்கார்ட்ட கண்டக்டர் எல்லாத்தையும் விளையாடிட்டு இருக்கேன். கண்டக்டர் என்ன பண்றாரு அப்படின்னா இப்படி சீட் அப்படி டிக்கெட்டை ஒண்ணு கிழிச்சு அந்த பொண்ணுகிட்ட ஒண்ணு இந்தாங்கம்மா உனக்கு ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இன்னொரு சீட்டை கிழிச்சு அந்த பயல்கிட்ட இந்த கைக்குள்ள வச்சுக்க பத்திரமா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகிட்ட வந்து கொடுத்துடுறா. கொடுத்த பிறகு அது என்ன பண்ணுது, அது என்ன கைக்குள்ள வச்சு பத்திரமா பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறாரு. அது அப்படியே பறக்க விட்டுருது அந்த காத்துக்குள்ள. அந்த சன்னல் ஓட்டை வெளியே அது பறந்து போயிருது. அந்த டிக்கெட் வந்து பறந்து போயிருது. இவர் என்ன பண்றாருன்னா இப்படி தூக்கி எரிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுற மாதிரி நடிக்கிறார் அந்த பிள்ளை. அந்த பிள்ளை லைட்டா அப்படியே பயப்படுற மாதிரி பண்ணுது. அப்போ இது பண்ண பிறகு எல்லாரும் அப்படி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கிழவிகள் வந்து அந்த பிள்ளைகிட்ட பேசுறாங்க. டாக்டர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பேசிக்கிட்டு இருக்க பொண்ணு அந்த பொண்ணோட பல்ல மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆஹா என்ன அழகான பல்லு, இப்படி ஒரு பல்ல நம்ம வாழ்க்கையில பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, பார்த்தாரு இப்படி ஒரு பல்ல நம்ம பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த டாக்டரோட மூஞ்சில பழைய காலத்துல உள்ள அழகு பூரா வருது அந்த டாக்டரோட மூஞ்சியில. இப்ப சொன்னாங்கல்ல துர்நாற்றம்லாம் அடைஞ்ச அந்த டாக்டரோட மூஞ்சி வந்து ஒரு மாதிரியா இருந்துச்சு அப்படின்னு. இந்த பல்ல பார்த்த பிறகு ஆஹா என்ன ஒரு பல்லு, இப்படி ஒரு பல்ல நம்ம உலகத்துல பார்த்ததே இல்லையே, இந்த மாதிரி நோயாளிகள் வந்தாத்தே நம்ம அப்படி பல்ல வச்சிருக்கேன் ஏன் நோயாளியை வர போறேன் அது யோசிக்கிற அப்படி வச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா இப்படி ஒருத்தர் வந்தா நம்ம மூஞ்சி எவ்வளவு அழகு, பழைய ஞாபகம் வருதே ஞாபகம் வருதுன்னு அந்த காலத்துக்கு போயிட்டாரு அவரு. இப்படி பழைய ஞாபகம் இப்படியே வந்து உட்கார்ந்து இருக்காரு, எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்காரு. திடீர்னு 4வது ஸ்டாப்ல அந்த பஸ் வந்து நிப்பாட்டுது. நிப்பாட்டின பிறகு என்ன, வந்த மகாலட்சுமி இறங்க போகுது, மூதேவி திருப்பி வரப்போகுது, அவ்வளவுதான். அந்த அம்மாவும் அந்த பிள்ளைய தூக்கிக்கிட்டு இறங்கிருச்சு கீழே. இறங்கின பிறகு அங்க உள்ள தடியான ஆள் என்ன பண்றாரு அப்படின்னா அதே மாதிரி சரி நம்ம வேலையை பார்ப்போம் சொல்லிட்டு அழகா அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறாரு. இங்கிட்டு உள்ள போலீஸ்காரர் சட்டம் தன்னுடைய கடமை செய்யும் மாதிரி துப்பாக்கியை போட்டு தூங்க ஆரம்பிச்சிடறாரு. 3 இளவில ஒரு பாட்டி இறங்கிருச்சு, 2 பாட்டி மட்டும் மறுபடியும் வெத்தலையை போட்டு கடிக்க ஆரம்பிச்சுட்டு இப்படியே உட்கார ஆரம்பிச்சிருச்சு. கண்டக்டர் மறுபடியும் அங்கிட்டு ஒருத்தர் என்னமோ பண்ணி இறங்க சொன்னா ஏறிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர், அங்கிட்டு ஓரமா இறங்கி நிக்க சொன்னா அவர் மறுபடியும் அப்பதான் எல்லாரும் இடிச்சுட்டு நிக்கிறாரு. அவருக்கு வந்து என்னடா அவர் பண்ற அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்ணாரு கதைக்கு ஏன் மின்னல்னு பேர் வந்துச்சுன்னா இப்படி இந்த ஒரு மாதிரி மூதேவியா இருந்த பஸ்ல மகாலட்சுமி மாதிரி மின்னல் மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு போனா பாரு, அதாவது இந்த மின்னல்ங்கிற பேர் வந்துச்சு. இதோட கதை நிறைவடைகிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மழை பெஞ்சு ஊஞ்சது மாதிரி ராஜபாரதி உண்மையில ரொம்ப மகிழ்ச்சிடா அம்மா. நான் நிறைய பேர் உனக்கு பத்தி சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் பேசுறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது.
ராஜபாரதி வகுப்புல இருக்கிறதே அவ்வளவு மன நிறைவா இருக்கும். ஏன்னா ஏதாவது ஆன்சர் கேட்டோம்னா ஒரு ஆன்சர் மட்டும் இல்லாம அதோடு தொடர்புடைய வேற வேற புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய ஆன்சர் எல்லாம் தொகுத்து சொல்லுவாப்ல. அது மாதிரி சொல்லும்போது சொன்னாங்க, ஐயா வரும்போது நான் வரும் முன்னாடி பார்த்துக்கிட்டே இருப்பேன், வர்ற ஆளான்னு ஒருத்தங்க. அப்படிலாம் கிடையாது, நீ தூங்குறதே கிடையாது. அது ஒரு நகைச்சுவைக்காக சொன்னாலும் கூட எந்நேரமும் துறையில துருதுருப்பாக இருக்கக்கூடிய நல்ல மாணவி. அதுக்கு இந்த நேரத்துல எங்க கல்லூரி முதல்வருக்கும் ஒரு நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா அந்த பேசக்கூடியவங்கள இவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கே சில ஒரு 7-8 பேராசிரியர்களை போட்டு ஒரு குழுவா யூத் வெல்ஃபேருங்கிற அமைப்பின் கீழே வந்து அவங்க ட்ரெயின் அப் பண்ணி நிறைய அவங்களுக்கு அது ஒரு தனி ட்ரைனிங்காவே இருக்கும். அப்படி எடுக்க முதல்வர் இருக்காங்க. பேராசிரியர் இன்னும் கூட லீமா டேவிட்சன் கூட இப்ப இணைஞ்சிருந்தாங்க, பார்த்தேன். நன்றி பாரதி. நல்லா இருந்துச்சு. ஏன்னா என்ன சொல்றது, வீட்டுல எப்பாவது என்ன சொல்ல, எங்க வீட்டுல எல்லார் வீடுகளுமே இது நடக்கும். நல்லா இருப்பேன், திடீர்னு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, திடீர்னு யாராவது விருந்தாடி வந்துருவாங்க, உடனே இன்சிடென்டா ஒரு சமைப்பாங்க, டக்கு டக்குன்னு இருக்கலாம் அள்ளி போட்டு வச்சா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அது மாதிரிதான் இன்னைக்கு வந்து இன்சிடென்டா உடனே சொன்னவும் நல்லா இருந்தது. மன நிறைவா நல்ல சிரிச்சுட்டே இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி தோழமையே. வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடக்கி வைக்கிற எங்க தோழர் சிவசுப்ரமணியம் கவிஞர் இன்னைக்கு காணோம், அதனால சிவசுப்ரமணிய தோழர் தொடக்கி வைக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியரே, உங்க அருகிலுக்கு உட்கார்ந்துருக்கிறது உங்க கேட்குது. உங்களுக்கு என்ன மகள்? வணக்கம் வணக்கம்மா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மகள் பல் மருத்துவர் சொல்லியிருக்கீங்க. ஆமா, வாழ்த்துக்கள். அதாவது இந்த உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்னு நட்புக்கு இலக்கணமாக அந்த மாணவி திகழ்கிறாள். இந்த ரெடிமேடா வந்து சொல்றது விதமே ரொம்ப, அதாவது அருமையா இருந்துச்சு. இடி முழக்க மாதிரி முழங்கிட்டாங்க. மின்னல்கிற கதைக்கு சரியான ஆளுதான் வந்திருக்காப்புல. இடி முழக்க மாதிரி அபார நடிப்பு. உண்மைக்கே ரொம்ப பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அது நீங்க கேட்டதும், பேராசிரியர் கேட்டதும் முடியும் என்று அந்த மாணவி சொல்லியிருக்காப்ல ராஜபாரதி. முடியும் என்று சொன்னதுனால வருங்காலத்தில் நிச்சயம் இந்த மாணவி சாதித்து காட்டுவார். இப்ப அவருடைய பேச்சிலேயே தெரியுது, நிச்சயம் அவர் சாதித்து காட்டுவார். அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ஒரு பேருந்து நிகழ்வுகளை அப்படியே படம் பிடித்து காட்டியிருக்கிறார் ஹீரா அவர்கள். அதாவது இந்த ஒவ்வொருத்தரும் அவருடைய தொழில் சம்பந்தமாகத்தான் எண்ணம் ஓடும். ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்குமே அவரோட தொழில் சம்பந்தமாகத்தான் எண்ணம் ஓடும் அப்படிங்கிறத ஹீரா அவர்கள் நல்லா சொல்லியிருக்காப்புல. அந்த பேருந்துல எல்லாரும் போதா காட்டுதாப்புல. நடத்தின அதாவது பல் மருத்துவர் மற்றும் காவலர், ஆசிரியர், மாணவர், இந்த பெண்கள், இப்படி எல்லாருமே போறாங்க. இருந்தாலும் அந்த பிள்ளைத்தாட்சி வந்து மின்னல் மாதிரி வந்து போறாப்புல. இதுல ஒண்ணு என்னன்னா, இந்த கதை வந்து ரொம்ப ஒரு கருத்து இதையும் வலியுறுத்தாம அந்த பெண்ணு மின்னல் மாதிரி வந்துட்டு போறது எல்லோருக்கும் மகிழ்ச்சியே. அது வரைக்கும் மகிழ்ச்சியே கிடையாது. இந்த பேருந்துல இருந்தவங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை. ஆனா அந்த பெண்ணு வந்துட்டு போனது பிறகு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அந்த தருணங்கள் மகிழ்ச்சியான தருணமாக அமைந்துள்ளது என்பதை ஹீரா அவர்கள் நல்லா சொல்லியிருக்காரு. மின்னல்ங்கிறது நம்ம நகைச்சுவை நடிகர் வடிவேலு சொன்னது ஞாபகம் வருது. அம்மா மின்னல் வாமா, போலீஸ்காரங்க இருக்காங்க, பல் மருத்துவர் இருக்காங்க, ஆசிரியர் இருக்காங்க, மாணவர் இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, வந்துட்டு போமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த சொன்னது மாதிரி அந்த பெண்ணு வந்துட்டு போயிட்டாப்புல மாதிரி தான் தெரியுது இந்த கதையில. அந்த மகிழ்ச்சியான தருணம் அதுதான். ஒரு குழந்தையோடு ஒரு தாயை பார்க்கும்போது எல்லாருக்குமே மகிழ்ச்சி உண்டாகும். அந்த தாய், அந்த பெண் வந்து முழுமையடைந்திருக்கிறாள். பெண் என்பதற்கு ஒரு முழுமையடைந்த ஒரு பாத்திரம். அந்த பாத்திரம் வந்ததும்
எல்லோருக்கும் மகிழ்ச்சி உண்டாகிறது என்பதை கீரா அவர்கள் நன்றாக விளக்கி சொல்லியிருக்கிறார். ராஜபாரதிக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டி வாழ்த்தி நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி தோழமையே. அரசெல்வி அம்மா. வாமா மின்னலே, அடாடாடாடாடா, என்ன போடு போட்டீங்க, மூச்சு எங்கம்மா விட்டீங்க நீங்க? ஐயோ, கதைய ரசிச்சேனோ இல்லையோம்மா, நீ சொன்ன வேகத்தை தாம்மா அப்படியே ஆன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். எங்க பாப்பாவும் பக்கத்துல உட்காந்துட்டான் இன்னைக்கு. கதை நீங்க சொல்லி முடிச்ச விட்டு, ஐயோ இந்த அக்கா அருமையா கதை சொன்னாங்கன்னு சொல்லிட்டாமா. எனக்கு உன் பேச்சும் குரலும் வார்த்தைகள் ப்ரிப்பேர் பண்ணாம கதை சொன்னதா இத சொல்லவே முடியாது. அப்படி ப்ரிப்பேர் பண்ண மாதிரியே கதையை அழகா கொண்டு போனீங்க. எனக்கு உங்க சொன்ன விதம் ரொம்ப ரசிச்சேன். அந்த ஸ்பீடு, அந்த சுறுசுறுப்பு, அந்த சிரிச்சுக்கிட்டே சொன்னது, கையெல்லாம் ஆட்டிக்கிட்டு, குழந்தைங்களுக்கு நாங்க அப்படிதான் கதை சொல்லுவோம். ஆனா இவ்வளவு ஸ்பீடா நான் சொன்னது இல்லம்மா, அப்படியே அழகா கொண்டு போனீங்க. ரொம்ப 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 அருமை. மின்னல் சூப்பர் பாரதி. விறுவிறுப்பு, சுறுசுறுப்பு, கலகலப்பு எல்லாத்துக்கும் சொந்தக்காரவங்களா இருக்கீங்க. ஒரு டவுன் பஸ்ல என்ன நடக்குமோ அனைத்தும் இன்றைய கதையில கதாசிரியர் சொல்லியிருக்காரு. அந்த பஸ்ல போனால ரொம்ப ஆசைப்படுவேன். நிறைய நினைவுகளை மீட்டு கொடுக்கும். அதை விட அக்கம் பக்கத்துல என்ன பேசுகிறாங்கன்னு காதுல கேட்பேன். அது ரசிக்கும்படியா இருக்கும். இந்த செல்லெல்லாம் நோண்ட மாட்டாங்க, செல்லெல்லாம் தூக்கி உள்ளார வச்சிருவேன். அக்கம் பக்கம் என்ன பேசுறாங்கன்னா, இந்த கதையில வர்ற அதே கதை. பொம்பளைங்க பேசுறது வேடிக்கையா இருக்கும். ஒரு பாட்டி ஒரு தடவை ஒடியாந்து பஸ் ஏறினாங்க. கண்டக்டர் சொன்னாரு, இப்ப என்ன உனக்கு தாலியா கட்ட போகுது, மெதுவா வந்து ஏறினா என்னம்மா, ஏமா இந்த ஓட்டம் ஓடியாரன்னு. அதனால நீங்க இந்த ரசனை எல்லாம் டவுன் பஸ்ல போனாதான் ரசிக்க முடியும். பிரைவேட் பஸ்ல போனீங்கன்னா அவன் சினிமா பாட்டை போட்டு விட்டு ஸ்பீடா போய் ஏன்டா இந்த பஸ்ல ஏறணும்னு நினைக்கும். ஆனா டவுன் பஸ்ல கும்பலா இருந்தாலும் ரசிப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இந்த கதையை விட அம்மா மின்னல், உங்களை நான் ரொம்ப ரசிச்சேன். உங்களோட ஃபேன் ஆயிட்டேன். நன்றி, வாழ்த்துக்கள், அருமை, வணக்கம். நன்றி அரசெல்வி அம்மா. நல்லா உங்க பின்னூட்டமா அதேங்கப்பா, நல்லா நீங்களும் இன்னைக்கு நல்லா கலகலப்பா, நல்லா அருமை. அம்மா, என்னுடைய சகோதரி ஆசிரியர் ரேவதி நவநீத கிருஷ்ணன். கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த ராஜபாரதியை பார்த்ததுமே எனக்கு அரசெல்வி ஞாபகம் தான் வந்தது. அவளும் இந்த மாதிரி சின்ன பிள்ளையில இந்த மாதிரி தான் ராஜபாரதி மாதிரியே நல்ல மேடை பேச்சுல எல்லாம் ஈடுபடுவாப்புல. அந்த குழந்தைய பார்க்கும் போது எனக்கு என்னுடைய பாலிய சிநேகிதி அவளுடைய ஞாபகமே வந்துருச்சு. விடிய விடிய கதையை நம்ம பாடத்தை படிச்சுட்டு டகார்னு சிலபஸ் மாத்திட்டீங்களே ஐயா, எனக்கு மின்னல் கதையை சொல்லவும் அதை படிக்க முடியலையே நான் நினைச்சேன். ஆனா புக் எடுத்து கையில வச்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஒரு காதல் கதையை படிச்சோம், சட்டுக்கு இப்படி மின்னல அவளுக்கும் பெருமை, உங்களால் அவளுக்கும் பெருமை. 8 மணிக்கு தான் அப்ப அவள்கிட்ட எவ்வளவு ஒரு திறமை இருக்கு அப்படிங்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த குழந்தைக்கு என்னுடைய நல்ல மன நிறைந்த வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தால நமக்கு ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்பப்பூ சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. இது உண்மையிலே இழுப்பப்பூ கிடையாது, இது நல்ல சர்க்கரையே தான். அதனால இந்த குழந்தை நல்ல எதிர்காலத்துல மிக சிறந்த ஒரு நிலையை அடையும் அப்படிங்கிறது உண்மை. அதாவது அதை படிச்சுக்கும் போது நமக்கு அது தெரியும். நிறைய நாங்க இந்த மாதிரி ஒரு சிவகாசி பஸ்ல கூட்டமா இருக்கும்போது பின்னாடி இருந்த ஒரு காலேஜ் பாப்பா தான் சடார்னு மண்டையில வெண்ணி தண்ணி விழுந்த மாதிரி விழுந்துச்சு. பார்த்தானா ஒரே வாந்தி எடுத்துட்டா, வெறும் தண்ணியாதான், வேற வழியே இல்லை. என்ன செய்ய முடியும், தலைபுறம் தொப்பரப்பறையா நினைஞ்சிருச்சு. அப்ப ஒரு உருண்டையா ஒரு மண்டையில எங்கனக்குள்ள ஒரு உருண்டையா வேற ஒண்ணு நிக்குது. அது என்னடான்னு எடுத்து பார்த்தா ஏதோ ஒரு மருந்து சாப்பிட்டுருக்கா. அந்த மருந்தை பூரா அப்படியே துப்பி ஒரு சொம்பு தண்ணியாவது இருக்கும் வெண்ணி தண்ணி என் தலையில விழுந்தது. நான் ஒண்ணுமே அவளை சொல்லலை. நல்ல வேலை மூஞ்சில துப்பாம முதுகுல துப்புனாலே நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா ஒரு மாதிரி இருந்தது. டவுன் பஸ்ல அந்த ஊத்தவாய் டாக்டரை பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. ரொம்ப பாப்பா ராஜபாரதி, உனக்கு ரொம்ப ரொம்ப மனசு நிறைந்த வாழ்த்துக்கள்டா. சிறந்த எதிர்காலம் உனக்கு இருக்கு. நன்றி, அனைவருக்கும் நன்றி.
நன்றி ரேவதி அம்மா. அடுத்ததாக மேரி அவர். வணக்கம். மிக அருமையான ஒரு கதை சொல்லி உங்கள் மாணவி. மின்னல் வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி ஒரு மின்னல் வேகத்துல அருமையான கதை. அவ்வளவு அழகா இருந்துச்சு. அந்த அந்த இளமை துடிப்பு, அந்த வயதுக்கேற்ற ஒரு துருதுருப்பு, கலகலப்பு ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அந்த மின்னல் கதை அந்த பேருந்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிற, அந்த பேருந்துல நிறைய ரசனைகள். ஏற்குறைய 16 வருடம் ஒரு 90 கிலோமீட்டர் நான் பயணம் செய்து கல்லூரிக்கு போவேன். இங்க இருந்து ஈரோடு வரைக்கும் போகணும். 3 பேருந்து ஏறி போகணும். அப்ப என்னுடைய தோழி ராஜலட்சுமி இப்ப என் கூட இல்ல, அவங்க இறந்துட்டாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க வணிகவியல் துறை, இலக்கிய சம்பந்தமா எல்லாம் ஆரம்பிச்சு கண்ணதாசன் வைரமுத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 3/4 மணி நேரம் பேசிட்டே போவோம். ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல ஒவ்வொரு இடத்துலயும் எல்லா பஸ் ஸ்டாப் வந்தாலும் அந்த பேப்பர் எட்டி பாக்குறது, அந்த பேப்பர் நியூஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, இப்படி எல்லாம் பேசி நிறைய விஷயங்கள் பேசுவோம். அந்த பேருந்து பயணம் அதே போல அங்க போற வழியெல்லாம் வயல்வெளியா இருக்கும். யாரும் இல்லைன்னா அப்படியே அந்த அந்த ஜன்னல் ஓரமா உட்காந்து வயல்வெளியை ரசிக்கிறது. எப்பொழுதுமே என்னுடைய பயணங்கள் தனிமையா இருக்கும்போது அந்த இடத்துல பாக்குறது ரொம்ப ஆசையா இருக்கும். ரொம்ப அருமையான 16 வருடங்கள் அந்த பேருந்து பயணம் எனக்கு மிக இனிமையான பயணமா இருந்துச்சு. இதுல மின்னல் அப்படிங்கிறது இந்த கதையை நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன். ஒரு ஒரு குழந்தை, அந்த குழந்தையோட ஒரு பெண் ஏறும்போது எவ்வளவு மகிழ்ச்சி, அது போலதான் நமக்கு இன்னைக்கு மின்னல் கதை சொன்னதும் ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சு. மின்னல் அந்த குழந்தையோட ஒரு பேருந்துல அந்த பெண் எப்படி பயணித்தாரோ அது போல நம்முடைய கலை இலக்கிய இந்த இந்த மாமட்டத்துல பேசுறதும் அதுவோட நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த இளமை துடிப்போடு பேசுறது மிக அழகு. அந்த உடல் மொழியும் மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். நன்றி மேரி தோழர். டிஎஸ்என் தோழர். அவர்களே வணக்கம். கேக்குதா கருமுருகன் தோழர்? கேக்குது சொல்லுங்க. அதாவது கேக்குது. மின்னல் அதாவது ஆங்கிலத்துல போல்ட் ஃப்ரம் த ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. சிவசுப்படியன் தோழர் சொன்னது இடி முழக்கம் கூட எனக்கு அதை ஒத்துக்கிடல. இவங்களும் மின்னல் போல நம்ம இன்றைய கதை சொல் நிகழ்வுகள் வந்தாங்க. மிக அருமையாக எப்படி மகாலட்சுமி பஸ்ஸுக்குள்ள வந்தது போல இருந்தது. அதே மாதிரி நம்முடைய இந்த கதை சொல்லல் இந்த களம் அவங்க நம்மள்கிட்ட சொல்ல ஆரம்பிச்ச போதே ஒரு மகாலட்சுமி வந்தது மாதிரி இருந்தது. நீங்க அறிமுகப்படுத்தும் போதே சொன்னீங்க அவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், அதாவது இருக்கலாம். அநேக மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, ஆனா பேச்சு போட்டியோ இல்லை விளையாட்டு துறைகளோ இருக்க மாட்டாங்க. இல்லை சில பேர் அதுல இருப்பாங்க, நல்லா படிச்சு மார்க் வாங்க மாட்டாங்க. ஆனா இவங்க 2 தளத்திலையும் சிறந்த இருக்காங்கிறது இன்னைக்கு நிரூபிச்சிட்டாங்க. கதை சொல்லல் மேடையை ஒரு கலகலப்பான மேடையாக மாத்தி விட்டாங்க. அதுதான் நிக்குது. நானும் பார்த்துட்டு இருக்க சிவசுப்படியன் தோழரும் அவங்களுடைய பேராசிரியர் கருமுருகன் தோழரும் அவங்களுடைய அந்த புன்சிரிப்பு அடக்க முடியல. இதே மாதிரிதான் மற்றவங்களோட வீடியோ தெரியல. எனக்கும் அப்படித்தான். நானும் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா மகிழ்ச்சி அப்படியே இது அப்படியே தொற்றிட்டு எங்க எல்லாத்துக்குமே எங்களை உங்களுடைய அந்த கதை சொல்லல் நிகழ்வு கட்டி இழுத்து உள்ள இழுத்துட்டு அது சொல்ல கண்ணு பட போகுது யாருன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா இது நம்ம ஆறு செல்வியோ ரேவதி அம்மாவோ மேரி அம்மாவோ சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆசி பாராட்டு வாழ்த்து மாதிரி வச்சுக்கிட்டோங்களாம். ஆக்சுவலா எல்லாருடைய கண்ணும் உங்களுக்கு ஒரு ஆசி வழங்கக்கூடிய வாழ்த்து வழங்கக்கூடிய கண்ணு மாதிரி உங்களுக்கு பட்டிருக்கு. ரொம்ப அருமையாக, அதாவது இந்த மாதிரி உண்மையிலேயே ஒரு கதையை இது வரைக்கும் கேட்டது, கதை சொல்லலை கேட்டதில்லை. கடைசி வரைக்கும் அந்த கதையினுடைய அந்த உணர்வை அப்படியே பிரதிபலிச்சீங்க. அதுதான் அவர் சொன்னாரு, அந்த சிலப்பதிகார காட்சியர் தத்துவமா நடிச்சு காட்டினீங்கிறது. அதுலயே கிண்டலா நக்கலா ஆடுவாரு. சட்டம் தான் கடமையை செய்யணும்ட்டு துப்பாக்கி அப்படியே வச்சுட்டு அவர் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. பல் டாக்டர் வந்தவங்க பல்லெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு அப்படிங்கிறது. என்ன சொல்ல தெரியல. படம் நல்ல அருமையாக அந்த களத்தையே அந்த பஸ்ல எப்படி ஒரு எடுக்காம இருக்கும்போது ஒரு எல்லாத்துக்கும் வேர்த்து கொட்டி எப்ப எடுப்பாங்களோன்னு அந்த எரிச்சலா இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலைய, அந்த களத்தை திருப்பி அந்த பொண்ணு குழந்தை வந்த பிறகு மகாலட்சுமி வந்த பிறகு மகிழ்ச்சியான ஒரு
அரங்கா மகிழ்ச்சியான ஒரு தளமா மாற்றிச்சு. அதே மாதிரி எங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஆரம்ப ஒரு சில நிமிடங்கள், ஒரு 10 நிமிடங்கள் வந்து கதை சொல்வதற்கு எப்போ நிகழ்மோன்னு அந்த ஏற்பாடு, மாற்று ஏற்பாடா வந்து அவங்களுடைய பேராசிரியர், எங்களுடைய முனைவர், எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர், அவர் முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. என்ன ஆகுமோன்னு ஒரு ஒரு இதுல இருக்கு. அந்த பஸ்ல எல்லாரும் ஆர்வமா எரிச்சலா அப்படி இருக்க மாதிரி எங்களுக்கு என்னடான்னு அப்படி சொன்ன சமயத்துல அதே அந்த கதையில எப்படி அந்த மகிழ்வான ஒரு கலகலப்பான ஒரு அந்த சூழ்நிலையா மாத்திட்டாங்க. அதே மாதிரி எங்களுக்கு இன்னைக்கு கதை சொல்லல் வந்து நினைச்சதுக்காக போல்ட் ஃப்ரம் த ப்ளூ மாதிரி எங்களுக்கும் ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வாக அமைந்து விட்டது. ஏன்னா உண்மையிலே உண்டால் அம்மா உலகு அப்படிம்பாங்களா, அதே மாதிரிமா உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறனாலதான் அந்த புறநானூறு பாடல் இந்த மாதிரிப்பட்டவங்க இருக்கிறனால, அதாவது பழி வந்தானா உயிரை கூட கொடுப்பாங்க, புகழ் வந்தா இருந்தா தன் உயிரையும் விட்டுருவாங்க, அப்படிலாம் அந்த பாடல் வரும்போது அதே இதுல நீங்கள் உங்களை மாதிரி ஊட்டிய மாணவர்கள் இருக்கிறதுனால, இந்த மாதிரி தேர்ந்த மகாலட்சுமிகள் இருக்கிறதுனாலதான் இந்த எங்களுடைய அரங்கு சிறக்குது. அதுவும் உங்களுடைய பேராசிரியர், உங்களுடைய முதல்வர் மற்ற தோழர்கள் எல்லாம் கூட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருமே பார்த்தா பொறாமையா இருக்கு, ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ரொம்ப நன்றி. உங்களுடைய பெற்றோரும் அம்மா வந்து நாட்டுப்புற கலை தேர்ந்தவங்கன்னு சொன்னாங்க. ஆகையினால உங்களுடைய வாழ்வு இன்னும் சிறக்கும், மேலும் மேலும் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். பாராட்டுகள். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக புனிதவதி கிருஷ்ணன் அம்மா. ஐயா, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முதல்ல என்ன மன்னிப்பும் 2வது நன்றியும் சொல்ல விரும்புறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மாணவர் வந்து இணைப்புல இணைய முடியாம தவிக்கக்கூடிய தவிப்பு, அது சொல்லணும்னா எனக்கு போன் வந்த உடனே 8:01 எனக்கு ஐயோ என்ன கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரிதவிச்சுட்டேன். உடனே என்ன பண்றது, இந்த எப்படி போகும், எப்படியா இருந்தாலும் நீங்க ரெடி பண்ணி எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு நிகழ்ச்சி நல்லா போயிடும். இருந்தாலும் அந்த அந்த ஒவ்வொரு இன்னைக்கு வினாடியுமே எனக்கு ரொம்ப என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓடிட்டு இருந்தது. ராஜபாரதிக்கு ரொம்ப ரொம்ப என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தக்க சமயத்தில் கை கொடுக்க உடுக்கை இழந்தவன் கை போல அப்படின்னு ஐயா முன்னுமே சொன்ன மாதிரி, டக்குன்னு அந்த சமயத்துல இன்னைக்கு என்ன எப்படி நாங்க வந்து இத எப்போதுமே ஐயா அதை கரெக்டா கொண்டு போயிடுவாங்க. இருந்த போதும் அந்த ஒவ்வொரு வினாடியுமே வந்து ரொம்ப சொல்லணும்னா அதுவா போயிடுச்சு. இந்த கதை அதே போல நீங்க சொன்ன விதம் மிக அருமையாக, ஏன்னா உங்களை அறிமுகப்படுத்தும் போதே கண்ணகியா மேடையில அவ்வளவு பெருமையாக சொல்லி கதையை அப்படி வச்சுக்கிட்டே படிச்சாங்களா, இல்ல எப்படி இவ்வளவு உணர்வு பூர்வமா அந்த கதையை கொஞ்ச நேரத்துக்குள்ள உள்வாங்கி அந்த 19க்குள்ள உங்களுக்கு அந்த 10 நிமிஷத்துக்குள்ள கேப்ல படிச்சு அந்த கதையை இவ்வளவு விரைவாக சொல்லி மிக அருமையாக ஒரு கையிலேயே நாங்க எத்தனை பேர் நீங்க எப்படி நீங்க எங்களை மாட்டி விட்டால் நாங்க பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து நிகழ்ச்சி வந்து சிறப்பாக அமைந்தது. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இன்னைக்கு ராஜபாரதி உங்களுடைய ஒத்துழைப்பும் கரெக்டான ஆளை தேர்ந்தெடுத்த கருமுருகன் ஐயா அவர்களுக்கும் கலை இலக்கிய பெருமன்றம் இப்படிப்பட்ட சிறப்பான தோழமைகளை எல்லாம் கையில் கொண்டிருப்பதையும் நினைத்து இப்ப முடிகிற வரைக்குமே எனக்கு மனசு ரொம்பவே இன்னைக்கு வலிச்சிடுச்சு. எனக்கு அதுதான் சொல்லணும். ஏன்னா நம்ம சொல்லி ஒருத்தவங்க வர முடியாத சூழல் ஏற்பட்டது அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமா போயிடுச்சு. மத்தபடி இன்னைக்கு ராஜபாரதிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் மீண்டும் கலை இலக்கிய பெருமன்றத்துக்கும் தெரிவித்து நன்றி கூறுகிறேன். நன்றிங்க ஐயா. பேராசிரியரே, நீங்க அப்படிலாம் எதுவும் மனசுல வருத்தப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா என் சைடுமே கூட யோசிச்சு பார்த்தேன். நான் கொஞ்சம் இன்னமும் அவரை சரியா தோணும். ஏன்னா நம்ம சைடு இருக்கு. நம்ம என்ன நினைச்சோம்னா, சரி பாண்டிச்சேரியில இருந்து சொல்றதுனால எல்லாமே பேராசிரியர் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு இதுதான். அதுக்கு நீங்களும் நானும் இல்லை. ஆனால் நாம எது இருந்தாலும் கலை இலக்கிய பெருமன்றம் எங்க பொதுச் செயலாளர் மருத்துவர் அறமையா அடிக்கடி சொல்லுவாங்க, முருகன் எப்பவும் தயாரிப்போட இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூட நினைச்சேன் நாளைக்கு 50வது நாள் போக போறோம், சரி பரவாயில்ல இப்போ வரையும் பிரச்சனை இல்லாம இருக்கு, ஓகே குட் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியாடா முருகா நினைக்கிறா அப்படின்னு ஒரு ஓங்கி ஒரு அரவிட்ட மாதிரி இல்லைங்க, இன்னைக்கும் சிறப்பாகவே போயிடுச்சுங்க.
சரிங்க அப்படிலாம் இல்ல. நீங்க இந்த வருத்தம் எல்லாம் பட வேண்டாம். நீங்க எவ்வளவு முயற்சி சரிங்க எடுக்கிறீங்க, பாண்டிச்சேரிய மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு முயற்சி எடுக்கிறீங்க, உண்மையிலே கலையிலக்கிய பெருமன்றத்தோட ஆளுமைகளுக்கு எல்லாருக்கும் தெரியணுங்கிறக்காண்டி பதிவு பண்றேன். பேராசிரியர் சரிங்க அவர்கள் அங்க இருக்கக்கூடிய பேசக்கூடிய பேச்சாளர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் புதுவை மாநிலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் போலதான் அவங்க செயல்படுறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்துல பேராசிரியருக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக என் பொண்ணு ஏதோ சொல்லணும், ஸ்ரீநிதி சொல்லு. அத்தனை பேருக்கும் வணக்கம். ராஜபாரதி சகோதரிக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஏன்னா கதை வந்து ரொம்பவே அருமையா இருந்துச்சு. அவங்க சொன்ன விதம் வந்து படபட படபடன்னு நல்லா ஒரு மாதிரி யாரையுமே வந்து என்ன சொல்ல போறாங்கங்கிற மாதிரியே அதை கொண்டு போனாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அந்த பல்லு சம்பந்தமா சொல்லுவோம். ஏன்னா நானும் பல் மருத்துவம் தான் படிச்சுட்டு இருக்கேன், ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். அவங்க சொன்ன மாதிரி இந்த பஸ்ல வந்து பார்க்கும்போது மித்தவங்க யாராவது பேசினாலும் சிரிச்சாலும் இப்ப கண்ணை பார்த்து பேசுறது போயிட்டு யாராவது முன்னாடி இருந்து பேசினாலே பல்ல அது மாதிரி ரொம்ப சூப்பரா சொன்னாங்க. என்னோட வாழ்த்துக்கள். அவங்க வாய்ஸும் சரி, அந்த கதையை கொண்டு போன விதமும் சரி, ரொம்ப நல்ல ஆளுமையா நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். அப்புறம் எல்லாருக்குமே நன்றி. நன்றி ஸ்ரீநிதி. ஓகே, வேற யாராவது பின்னோட்டம் சொல்றீங்களா? வேற யாராவது பின்னோட்டம் சொல்றீங்களா? யாரும் இருக்கீங்களா? முதல் இருக்கிறாரா? ஓகே, ராஜபாரதி இது பதிவு பின்னோட்டம் போயிடுவோம். அவர் அமுதன் தோழர், வாழ்த்துக்கள் மகளே, வாழ்க வளமுடன் நலமுடன் பல்லாண்டு பல்லாண்டு காலங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாண்டிச்செல்வம் என்கிற சங்கீத ஆசிரியர், அடடா அவசர நேரத்தில் அசத்தலான கதை சொல்ல வாழ்த்துக்கள்ரா பாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறச்செல்வி தோழர், கதை அருமை, இன்றைய கதை சொல்லியிடம் சுறுசுறுப்பு, கலகலப்பு, விறுவிறுப்பு அத்தனையும் இருந்தது, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. எங்கள் கல்லூரியுடைய இயற்பியல் துறையின் பேராசிரியர் விஜய் பிரசாத், வாழ்த்துக்கள் ஸ்ரீ ராஜபாரதின்னு போட்டிருக்காங்க. பாண்டிச்செல்வம் என்கிற சங்கீதா ஆசிரியர், ஐயாவின் மகள் மருத்துவர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரேவதி நவநீத கிருஷ்ணன் அவர்கள், நாம வந்து ராஜபாரதி சித்திரவேல் நம் கலையிலக்கிய பெருமன்றத்தின் மின்னல், உண்மைதான் சகோதரி, மின்னல் சட்டென்று வருவது போல கதையும் அவகாசமின்றி அருமையாக கூறிய ராஜபாரதிக்கு மனம் நிறைந்த இனிய வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. கேலக்சி அந்த போன்ல இருந்து அன்பான வாழ்த்துக்கள், சிறப்பான கதை சொல்லல், ராஜபாரதி பாரதியின் புதுமை பெண், அருமை அருமை, நன்றி தோழமைகளே, மிக்க மகிழ்ச்சி. ராஜபாரதி எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? என்னவா சொல்ல? களத்துல உள்ள அனைவருக்கும் பாராட்டு வழங்கிய அத்தனை பேருக்கும், அத்துணை ஆளுமைகளுக்கும், பின்னூட்டம் வழங்கிய அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என்னங்கய்யா? உங்களை தயார்படுத்துறது உங்க அம்மான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். வாழ்த்துக்கள். உங்க பெற்றோருக்கு அதாவது அதுதான் முக்கியம். பிள்ளைங்களுடைய வளர்ச்சி என்பது தன்னுடைய வளர்ச்சி இல்லை, வளர்ச்சி என்பது தன்னுடைய வளர்ச்சி இல்லை. என்னுடைய வளர்ச்சி என்பது என்னுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி தான் வளர்ச்சி. அந்த அடிப்படையில உங்கள் மீது உங்களுடைய வளர்ச்சியில் முன்னெடுக்கிற உங்கள் பெற்றோருக்கு, குறிப்பாக தமிழ்நாடு கலையிலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த நேரத்துல வேண்டுகோள். பேராசிரியரே சொல்லுங்க. ஒண்ணு அதான், ஒருவருடைய வளர்ச்சி வந்து ஒரு பொதுவா மரத்தினுடைய உயரம் வேரிலிருந்து தொடங்குகிறது. அது மாதிரி ஒருவனுடைய வளர்ச்சி என்பது பெற்றோர்களிடமிருந்து ஆரம்பிக்கிறது. உயரம், அவர்களுடைய உயரம் பெற்றோர்களிடமிருந்து தொடங்குகிறது. அந்த பாப்பாவுக்கு ரொம்ப மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றி. வாய்ப்பு. நன்றி சிவசுப்ரமணியன். ராஜபாரதி, உங்களுடைய எல்லோரும், நீங்க அம்மா, அக்கா, தம்பி எல்லாருமே நீங்க கலையிலக்கிய பெருமன்றத்துல உறுப்பினராக சேரலாம். அது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய கலையிலக்கிய பெருமன்றம், மிகப்பெரிய தளம். ஏன்னா கலையிலக்கிய பெருமன்றத்துக்கும் தனித்தனி அமைப்பா இருக்கும். இலக்கிய குழுன்னா நாம இருக்கோம், அது மாதிரி நாட்டுப்புற கலைஞர்கள் சங்கம்னே ஒரு தனியான ஒரு குழு இருக்கு. எல்லாவற்றிற்கும் நிறைய இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இதுல இருந்து நீங்க இணையறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு நிறைவா நான் தான் பேச போறேன், ஏன்னா பொதுச் செயலாளர் ஒரு மீட்டிங்ல இருக்காங்க. அதனால தோழர்களே, தமிழ்நாடு கலையிலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற இந்த நிகழ்ச்சி என்பது மகத்தானது. இன்றைய மின்னல் கதை கூட அப்படித்தான். மனிதன் தான் பயணிக்கின்ற காலங்களில் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்கிற கவனிப்பு, உணர வேண்டிய பொறுப்பும் கடமையும் எல்லோருக்கும் இருக்கு.
சமூகத்தை உணராதவன் மனிதன் இல்லை. சமூகத்தை உணராதவன் மனிதன் இல்லை. எல்லோரும் நம்மை பற்றியே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உடைய அறச்செல்வி தோழர் சொன்னது போல பஸ்ல ஏறினா அந்த செல்ல நோண்டுறதுலே இருக்கான். எங்க பஸ்ல ஏறணும் எங்க இறங்க போறோன்னு தெரியாம செல்லுக்குள்ளே இருக்கும். அது மட்டும் கிடையாது, இன்னொரு ஆபத்தான விஷயம், தனியார் பேருந்துகளை நான் குறைவா மதிப்பிட்டு சொல்லல. நல்ல தனியார் பேருந்துகளும் இருக்கிறார்கள். ஆனால் அவங்க ஓட்டுற அந்த ஓட்டம் இருக்கு பார்த்தீங்களா, கொண்டு போய் முட்டி அடிச்சு தலையெல்லாம் வீங்கி, அம்மா ரேவதி அம்மா சொன்ன மாதிரி பின்னாடி ஒரு அம்மா அப்பா வந்ததுனால தலையில ஏதோ கட்டி மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ தனியார் பேருந்துல போனா முன்னாடி பின்னாடி எல்லாம் கட்டி வந்துடும். அடிச்சு கொண்டு துமைச்சு அப்படியே கீழே இறங்குமே வாந்தி வந்துடும். ஆனா நான் இவங்க சொன்ன மாதிரி நாம் பெரும்பாலும் தனியா ஒரு ஆளா எங்கேயாவது நெடுந்தூர பயணம் அப்படின்னா நான் முடிஞ்ச அளவு பேருந்துல போவேன். 100% தனியார் பேருந்தில் ஏறவே மாட்டேன். அரசு பேருந்தில் மட்டும்தான் ஏறுவேன். ஏன்னா நல்ல காற்றோட்டமான வசதி. ஏதாவது ஒரு பாட்டே போட்டாலும் பழைய காலத்து ஒரு சின்ன பாட்டு. அதே போல மிதமா அந்த ஓட்டம், வேகத்தினுடைய கட்டுப்பாடு எல்லாம் இருக்கும். அதை காட்டிலும் இன்னொன்று, தன்னை சுற்றி அவ்வளவு பிரச்சனைகள், அத்தனை மனிதர்கள் இருக்கிறார்கள். தனியார் பேருந்துகளில் ஒரே ஒரு தட்டு மக்கள் மட்டுமே இருக்கிறார்கள். இதில் தான் அடியில் இருந்து பணம் டிக்கெட் எடுக்கிறதுக்கு காசு இல்லாத மனுஷன் முதற்கொண்டு அந்த பஸ்ஸையே விலைக்கு வாங்கக்கூடிய மனுஷனும் உள்ள உட்கார்ந்து. ஆனால் அந்த தனியார் பேருந்துகளை காட்டிலும் அரசு பேருந்துகளில் அவர்கள் சொல்லுகிற கதைகள் இருக்கிறதே, அதை நம்மை ஒரு படைப்பாளியாக கூட அவ்வளவு விஷயங்கள் பேசுகிறார்கள். நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஒரு அம்மா சொல்றாங்க, இப்போ சமீபத்துல மதுரை போனேன். அவங்க சொல்றாங்க, ஏங்க என்னங்க இப்படி இருக்கீங்க, நாங்க உங்களுக்கு என்னங்க பாவம் பண்ணேன், நான் டெய்லி தாங்க இட்லி அவிச்சு கொட்டுறேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் இட்லி அவங்க அம்மாவும் அப்பாவும் சாப்பிட்றதுக்காக வைக்கிறேன், சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. என்னைக்கே ஒரு நாள் நான் அவிக்கல, அன்னைக்கு மட்டும் என்ன பண்றாங்க, உன் மருமக அப்படி பண்றாளே அப்படின்னு உங்களோட சண்டைக்கு வராங்க, நான் என்னங்க பண்றது அப்படின்னு கேட்டாங்க. இது யார் மீது குறை சொல்லுவதுன்னு எனக்கும் தெரியல. யார் மீது குறை அப்படியெல்லாம் அது மாதிரி மட்டும் கிடையாது. அப்புறம் உரம், ஏங்க உரத்தை வாங்கி போட்டேன், என்ன நேரமோ தெரியல, வாங்கி போட்ட உரம் போட்ட அடுத்த நிமிஷம் போயிடுச்சுங்க, பயிறு காஞ்சி போச்சுங்க அப்படிங்கிறான். அவனுடைய ஏக்கம் பாருங்க, உரத்து மேல போயிருச்சு, இயற்கை மீது போகல. அப்படி பல்வேறு நிலைகளில் நாம் பயணிக்கிறோம். பாப்பா பேசும்போது சொன்னாங்க பார்த்தீங்களா, அது அந்த காவல்காரர் அவரது கடமையை செய்ய நல்ல காவல்துறை அதிகாரிகளும் இருக்கிறார்கள். ஏன்னா நம்ம நெறியாளரா இதை சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஐபிஎஸ் ஆக இருக்கக்கூடிய. எங்க சிவகங்கை மாவட்டத்துல பணி சேர்ந்த செந்தில்ராஜன் நினைக்கிறேன், செந்தில்ராஜன் அவர்லாம் ஒரு நல்ல இலக்கியவாதி, ராஜபாளையத்துக்காரர் தான், நல்ல இலக்கியவாதி. நிறைய பேர் இருக்காங்க, அப்படி நல்ல ஆளுமைகள் இருக்காங்க, சரியான அதிகாரிகள் கூட இருக்காங்க. இப்ப கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய சென்னை கமிஷனரா ஒருத்தர் அருண் எனக்கு பேர் எனக்கு சரியா தெரியல, அவர் பதவியேற்கும் சொன்னாரு, அவர்கள் மொழியிலே பேசப்படும் சொன்னாரு. யாரு ரவுடிகள் அடக்கிறதுக்காக அவர்கள் மொழியிலே பேசப்படும்லாம் சொன்னாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நல்ல அதிகாரிகளும் இருக்காங்க. ஆனா அதே நேரத்திலும் இது போன்ற துப்பாக்கி கூட பாதுகாப்பு இல்லாமல் தன் கடமையை செய்கிற அதிகாரிகளும் இருக்கிறார்கள். போகிற போக்கில் ராஜபாரதி பல்வேறு இடங்களில் சமுதாயத்தினுடைய சீரழிவுகளை இணைத்து கொண்டே சொன்னார். அது நகைச்சுவையா இருந்தா கூட பல இடங்கள்ல மகாலட்சுமி உள்ள புகுந்துருச்சு, காத்து இதமா இருக்கு, எவ்வளவு பஸ் அது மாதிரி ஒரு இடத்துல எந்த இடத்துல பஸ் நிக்கிறதா இந்த சரித்திரமே கிடையாது. ஒருவேளை என்னன்னு தெரியல, தள்ளி போய் நிற்கும். அதுக்கும் இந்த ஸ்கூல் பசங்க, நான் கல்லூரி முடிச்சுட்டு வருவேன், வர்ற சமயத்துல அந்த ஸ்கூல் விட்டுருவாங்க. இந்த பசங்க இந்த பைக்கட்டை எடுத்துட்டு ஓடுற ஓட்டம் இருக்கு பாத்தீங்களா, என்னப்பா அவங்களோட பிள்ளைங்களுக்கு நினப்பு இருக்கா இல்லையானே தெரியல. அது ஒரு அவலம், மிகப்பெரிய அவலம். இவன் பஸ் ஸ்டாப்ல நிப்பான், அவர் அவனோட தூரம் போய் நிப்பாட்டுவாரு. ஏன்னு தெரியல, கேட்டா அவரை கேட்டா, நான் ஒரு நாள் கேட்டேன், ஏங்க அப்படின்னு, இல்லைங்க அங்கே நிப்பாட்டினா முண்டி அடிச்சு ஏறுவான், கொஞ்சம் தூரம்னா ஓடி வர்றதுக்கும் அந்த கேப் இருக்கிறதுக்கும் ஏறுறதுக்கு சரியா இருக்கும்னா அவருடைய பார்வை. ஏன்னா தப்ப நியாயப்படுத்துறதுக்கான சிந்தனைகள் அதிகமாவே இருக்கும், ஆனா நியாயத்தை சரி பண்றதுக்கான சிந்தனை ஓட்டம் குறைவா இருக்கும். அது மாதிரி பாரதி நிறைய இடங்களில் ஒரு போகிற போக்கில் கதை கொஞ்சம் தான். இன்னொரு வார்த்தையை அழகா சொன்னாங்க, பல் மருத்துவர் என் பாப்பா உடனே அவங்க அப்பா அது உண்மைதாப்பா, அக்கா சொல்றது அவங்க சகோதரி சொல்லும்போது உண்மைதாப்பா, நான்லாம் அப்படித்தாப்பா முன்னால, இப்பெல்லாம் ஒருத்தர் பேசினாவே பல்லு எப்படி இருக்கு, என்ன பண்ணுது, என்ன கண்டிஷன்ல இருக்குந்தாப்பா நான் பார்த்துட்டு இருப்பேன் அப்படிமா. பாப்பா நீ என்னையும் அப்பாவும் அப்படித்தான் பாப்பீங்களா? இல்லப்பா வீட்டுல மட்டும் அது கிடையாதுப்பா,
வெளியில யாராவது ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா முதல்ல சிந்தனை ஆட்டோமேட்டிக்கா போயிருப்பா. அதுல தொழில் மேல இருக்கக்கூடிய ஈடுபாடா இல்ல அது மேல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டான்னு தெரியலப்பா அப்படின்னு. அது மாதிரி அவர்கள் அந்த கதையின் மீது இருந்த ஈடுபாடு ஒரு 8 9 நிமிஷத்துல அவங்க தயாரானா ஒரே டேக்ல அவங்க உள்வாங்கிட்டாங்க. ஒண்ணுமே கிடையாது. விஷயம் அதான். எவ்வளவு விஷயத்த கொடுத்தாலும் பாரதிக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் ஒரு சில மாணவிகளுக்கு இயல்பாகவே அமைந்துவிடும். அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை. அப்படி உள்வாங்கிக் கொண்டு அந்த கதையினுடைய போக்கை எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எத்தனை கோடி ரூபாய் கிடைத்தாலும் இந்த கதை கேட்ட நேரங்களில் இருந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, மனநிறைவு எவ்வளவு ரூபாய் கொடுத்தாலும் வராது. எல்லாரும் உணர்ந்திருப்போம். டிஎஸ்என் தோழர் சொன்னது மாதிரிதான். எல்லாரும் உணர்ந்தா, எல்லாரும் சிரிச்சாங்க. கக்க பக்க 1000 பிரச்சனைகள் இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பல்வேறு சூழல்கள் இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் மறந்து ஒரு சிரித்து மனம் விட்டு அப்பா ரிலாக்ஸா இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வை தந்த அந்த கதையினுடைய போக்கை கட்டமைத்த ராஜபாரதிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி, தோழமைகளே, இது போன்ற ஆளுமைகளைத்தான் நாம் எதிர்பார்ப்போம். இது போன்ற ஆளுமைகளையும் தோழமைகளைத்தான் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்து இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்தில் உழவ வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருப்பதாகவே பார்க்கிறோம். இன்றைக்கு இளையோர் சமூகம் எங்கேயோ தடமாறி போய் கொண்டிருக்கிறது. தினசரி தாள்களை பக்கம் பக்கமாக திருப்புகின்ற பொழுது அதில் காட்டப்படுகிற அதில் பதிவிடப்பட்ட செய்திகளை பார்க்கின்ற பொழுது அதிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் அது தமிழகத்தினுடைய களம் அல்ல. அது தமிழ் இளையோர் சமூகத்தினுடைய களம் அல்ல. புதிய இலக்கிய சிந்தனை, புதிய ஓட்டம், இலக்கியம் மட்டும் இல்ல, கலகலன் பேசி சிந்தனையை வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு இளையோர் கூட்டம் கொண்ட தமிழ் சமூகத்தை உருவாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு இருப்பதாகவே நாம் பார்க்கிறோம். அதனுடைய பாதையில் தான் நான் பயணிப்பதற்கு சான்றுதான் இன்றைய ராஜபாரதி. அதற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நம்முடைய பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அவையின் சார்பாக பின்னூட்டம் தந்த சுப்பிரமணியன் தோழர், டிஎஸ்என் தோழர், நம்முடைய அறச்செல்வி தோழர், ரேவதி அம்மா, நம்முடைய புனிதவதி அம்மா, மேரி தோழர், இப்படி எல்லாருடைய வாழ்த்துக்கள். எவ்வளவு பேர் இன்னைக்கு வாழ்த்து இருக்கீங்க. இதை கால அந்த பாப்பாவுக்கு என்ன வேணும்? வாழ்த்து தான் ஒரு மனிதனை வாழ வைக்கும் என்பார். அப்படிப்பட்ட வாழ்த்தை என்னுடைய அருமை மாணவிக்கு பகிர்ந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்தை பேராசிரியர் என்கிற முறையில், தனிப்பட்ட முறையிலும், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற இலக்கிய குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்கிற முறையிலும் உங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை பாராட்டுகளையும் சொல்லி, தோழமைகளே, நாளை தினம் 50வது நாள். யார் நாளைக்கு கதை சொல்ல போகிறார்? அந்த கதையினுடைய ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சும்மா மட்டும் பதிவு பண்ணியிருப்பேன், இடம் விட்டுருப்பேன், யார் பேருமே போட்டிருக்க மாட்டேன். ஆனா அது சுப்பிரமணியன் தோழர் சொல்ற, யாருன்னு சொல்லுங்க தோழர் அத அப்படின்னு கேட்கல. எனக்கு புரியுது. நாளை தினம் திரைத்துறையை சார்ந்த நடிகர் நாசர் அவர்கள் கதை சொல்லுகிறார்கள். நாளை திரைத்துறை சார்ந்த நடிகர் நாசர் அவர்கள் கதை சொல்லுகிறார். ஒரு செய்தி என்கிற கதையை நம்மோடு கதை சொல்லல் வாயிலாக பயணிக்க இருக்கிறார். ஏன்னா அது ரொம்ப அவரே இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் தொடர்பு கொள்ளல அப்படின்ட்டு இன்னொருத்தரை ரெடி பண்ணலாம்னா அவரே கூப்பிட்டு வந்தாரு. முருகன், என்ன நீங்க சொல்றது இல்லையா, எனக்கு வேலைப்பழு இருக்கும்ல, யாவப்படுத்தல அப்படின்ட்டாங்க. அதுதான் நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தின் மீது அவர் கொண்ட நட்பு உறவு. அந்த அடிப்படையில் தோழமைகள் அத்தனை பேரும், குறிப்பாக நம்முடைய இலக்கிய குழுவை சார்ந்த உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் நாளையாவது முழுமையாக இணைய வேண்டும் என வேண்டுகோளோடு, தோழமைகளே, ஒவ்வொரு நாளும் கலை இலக்கிய பெருமன்றம் புத்துணர்வு பெறுகிறது, புது பொலிவு பெறுகிறது. காரணம், இளையோர் கூட்டம் ஒவ்வொரு நாளும் நமக்கு பெருகி கொண்டு வருகிறது. அதை கதை சொல்லல் வாயிலாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இளையோர் கூட்டம் ரொம்ப கு அழகிசாமியோட கதையினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை எடுத்துக்கொண்டு, இதுல உறுப்பினர் எண்ணிக்கை கீரா ஐயாவுடைய கதைகளை எடுத்துக்கொண்டு பார்த்தால் கல்லூரி மாணவர்கள், பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் மிகுதியாகவே இருக்கிறது. அந்த அடிப்படையில் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தை சொல்லி, நாளை 8 மணிக்கு நாளைக்கு வந்து கீராவும் நானுன்ற ஒரு இது நாளையில இருந்து ஆரம்பிக்குது. நாளைக்கு கீராவுடைய பையன் எழுத்தாளர் கீரா பிரபாகர் முதலில் ஒரு 20 நிமிஷம் உரையாடுவார். அதுக்கப்புறம் கதை. ஓ ஆமா ஆமா ஆமா, நாளைக்கு அதையும் நான் சொன்னேன். கீராவுடைய நெருங்கிய நண்பராக இருக்கும். எல்லாம் சொன்னாலும் இந்த போற போக்குல விரைவா ஓடுறதுல ஒரு சில விஷயங்கள் நம்ம மறந்துடுவோம் அப்படிம்போம்ல, அது மாதிரிதான் நாளை தினம் கீராவை பற்றிய நினைவலைகளை பகிர்ந்து கொள்வதற்காக அவரோடு பழகி அவரோடு நெருக்கமாக இருந்த அவர்களில் வரிசைப்படுத்துவது என பொதுச் செயலாளர் அறிவித்ததனுடைய அடிப்படையில் நாளை தினம் எழுத்தாளர் கீரா பிரபாகர் அவர்கள் நாளைக்கு கதை சொல் வாயிலாக அவரும் தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்று சொல்லி, தோழமைகளை, நாசர் அவர்கள் கதை சொல்லுகிறார் ஒரு செய்தி என்கிற தலைப்பின் சொல்லி
தோழமைகளே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் 50ஆம் நாள் நிகழ்வில் இரவு 8 மணிக்கு கீரா ஐயா அவர்களின் கதைகளோடு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களோடு நன்றியும் வாழ்த்துக்கள். ஐயா ஒரு செய்தி, ஆஹ் கீராவுடைய மகன் தான் அவரு நாளைக்கு சொல்றவர், வாழ்த்து சொல்றவர், ஏதாவது சொல்லிருங்க. நன்றிமா, நன்றி. நான் சரி, நன்றி.